பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை காண தந்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எபேசியர் புஸ்தகம் 2 அதிகாரம் அழகா சொல்லுது. 13வது வசனம் என்ன சொல்லுது? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவினாலே இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கண்களை முடிச்சோம் பண்ணுமா? நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மறுபடியும் உங்கள் சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியான அன்பு தகப்பனே, ஆவியானவர் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் பிதாவே. ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல, பயங்கரமான ஒரு திட்டம். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு எல்லா மனுஷனும் ஒவ்வொரு விதமான வழிகளை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் உலகத்தில் ஒரு மீட்பு இருக்குன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்ன வந்துச்சு நமக்கு? இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவர் இரக்கத்தில் ஒரு சமீதானம் கொண்டு வந்தோம். ஏன்னு சொன்னால் இந்த அதிகாரத்தை பார்க்கப்படும் போது எபேசியர் புஸ்தகம்னாலே ஒரு குடும்ப பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம். குடும்ப கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு திட்டத்தை எபேசியர் புஸ்தகத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. 1, 2, 3, 4, 5, 6 மனைவி பிள்ளைங்கள் குடும்பம் எல்லாத்தையும் அழகாக கொண்டு வந்திருக்காரு. பார்க்கப்படும்போது 1வது வசனம் சொல்லுது, 2ல் 1, அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்தவராக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ அந்த உயிர் கொடுத்த ஒரு தெய்வம் தான், மனுஷனுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம் தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னார். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் உலகத்துக்குள்ள ரொம்ப தூரமாக இருந்தோம். நல்லா சிந்திப்போம். எத்தனையோ பேர் எத்தனையோ சாட்சிகள் எழுப்ப முடியும். எத்தனை சாட்சிகள் முடியும். நான் ஒரு தெரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐயா கோயிலில் பூசை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் பூசை பண்ணி நாங்கள் சாயங்காலம் ஈவினிங் 7 மணி 6 மணியெல்லாம் ஆச்சு. அவர் பூசை பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் பூசை பண்ணாங்க கொஞ்சம் தள்ளி வண்டியை மேலே தள்ளி போட்டுட்டு தெரு பிரசங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான பிறகுனா எல்லா ஆளுங்களும் அந்த 6 மணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரசங்கமெல்லாம் முடித்து வரும்போது அந்த பூசாரி என்கிட்ட சொன்னார், ஐயா, என் மனைவி பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போகிறாயா, இந்த பாவி பேரை விட மாட்டுக்காங்க. ஏன்னா சீக்கிரம் ஆண்டவருக்குள்ள உங்களை மாதிரி நானும் ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னாரு. நாங்கள் ஜெபம் பண்ணி விட்டுட்டு வந்தோம். அவர் தூரமாக இருந்தார். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஊழியம் செய்வார்னு நாங்கள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தூரமாக இருந்த வேண்டான்னு ஒதுக்கப்பட்ட நம்மளை, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு ஒதுக்கப்பட்ட நம்மளை இன்றைக்கி எத்தனை குடிகாரங்களை ஒதுக்குறாங்க, எத்தனை துன்மார்க்கனை ஒதுக்குறாங்க, எத்தனை பிரச்சனை, எத்தனை ஜனங்கள் அவங்கள ஒதுக்குறாங்க. இல்லை யாரையும் இயேசு கிறிஸ்து ஒதுக்குற சான்ஸே கிடையாது. அவர் சொன்னார், தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இரத்தத்தால் கழுகப்பட்ட அப்பத்தாவது வசனத்தினால நம்ம சுத்திகரிக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுகிட்டு வசனத்தினால் நம்ம சுத்திகரிக்கணும்னு சொன்னால் நமக்கு ஒரு மீட்பே கிடையாது. வசனத்தினால் சுத்திகரிக்கப்படும் போது தான் நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் இந்த வார்த்தை கடந்து போய் நமக்கு உயிர்ப்பிக்குது, மீட்பு கொடுக்குது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தையானது அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வச்சிருக்குது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, இந்த ராத்திரி வேளையில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ள காரியம் என்னன்னு சொன்னால், தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஏனென்னா அடுத்த வசனத்தில் எழுதி, எப்படினில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் என்னக்காரரு? சமாதானக்காரர். உலகத்தில் யார் சமாதானத்தை கொண்டு வரா? ஒரு மனுஷன் சமாதானத்தை கொண்டு வரக்கு சான்ஸே இல்லை. ஃப்ளைட்டில் போகிற வீட்டு இப்போ இறங்குற ஏர்போர்ட்டில் போய் இறங்க முடியல, சமாதானம் இல்லை. ட்ரெயினில் போகிறான், போய் நிப்பாட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்க முடியல, சமாதானம் போச்சு. எத்தனை குடும்பம் சமாதானம் கெட்டு சந்தோஷம் கெட்டு கிடக்கு. நல்லா ப்ரேயருக்கு வந்துக்கிற பிள்ளை நேற்றைக்கு போய் முந்தா நாள் போய் பார்க்கும்போது கண் வீங்கி நீக்கி 2 கண் வீங்கி நீக்கி கண் அதை பார்க்க எனக்கே கண்ணை கூசுது. என்னன்னு கேட்டால் அடி நடக்கு, கணவன் அடி சாத்தியிருக்கிறார். சமாதானமாக இல்லை. ஆண்ட சொன்னார், சபையை பார்த்து சொன்னார், எபேசியர் சபையை பார்த்து சொன்னார், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாகி பகையாய் நின்ன பிரிவினையாய் நடுச்சுவரை தகர்த்து. நமக்கு ஒரு நடுச்சுவர் இருக்குது. குடும்ப சேவம் பண்ண விடாத ஒரு நடுச்சுவர் இருக்குது.
மொபைலில் தலையை ஓட்டிட்டு, டிவியில் தலையை ஓட்டிட்டு, ஆமாம், ஆராதனைக்கு போகாம விடாமல் நடித்தவர் தடையாக இருக்குது. ஆமாம், எல்லா வழியும் நடித்தவர் தடையாக நிற்குது. எது நடித்தவர்? இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிற்கப்படும்போது செங்கடல் ஒரு நடித்தவராக இருந்துச்சு. வனாந்தரத்தில் 3 நாள் கர்த்தர் கன்வென்ஷன் நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஜனங்கள்லாம் துவந்து போவாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த இத்தனை ஜனங்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னும்போது அங்கே ஒரு நடிச்சவர் இருந்துச்சு. ஒரு சின்ன பையன்ட்ட 2 மீன் 5 எப்போ இருந்துச்சு கொண்டு வந்து ஜெபம் பண்ணி எடுத்தார். எடுக்க 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 அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அந்த நடிச்சவர் உடஞ்சிச்சு. ஏசு நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம நடிச்சவர் உடையப்படும். ஏசு கிறிஸ்துவ நம்ம பெற்று ஏற்றுக்கொள்ளப்படும் போது நமக்கு சின்ன நாளாவளி சில போராட்டம் வரத்தான் செய்யும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். சக்கப்பழத்தை நம்ம எல்லாம் பார்க்குறோம். பலாப்பழம் இருக்கு இல்லையா? சக்கப்பழத்தை பார்க்குறோம், பலாப்பழம் பார்க்குறோம். இந்த சக்கப்பழத்தை வெளியே எப்படி முள்ளா ஆண்டவர் படைச்சி வச்சிருக்கிறாரு? பயங்கரமான முள்ளா படைச்சி வச்சிருக்காரு. அதை ஒரு ஆள் தலையில் துணி வைக்காமல் கொஞ்சம் நேரம் தலையில் வச்சா முள்ளா அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும். நல்லா பழுத்தது, அது கருங்காயாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பழுத்தது கொஞ்சம் இதாக இருக்கும். கருங்காயனா லேசாக முத்துல இடிச்சிடும். இப்படி இருக்கப்படும்போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. அந்த சக்கப்பழத்தை பார்க்கும்போது அது நல்லா பழுத்துச்சுன்னா அது பீஸ் பண்ணும்போது அது நல்ல மனம் இருக்கும். மனம் வரும்போது நம்ம உடனே அந்த உள்ள உள்ள சக்கப்பழத்தை எடுத்து வாயில் போட்ட முடியாது. அந்த சக்கை எடுக்கப்படும்போது அதை சுற்றிலும் நார் இருக்கும். நார் இருக்கும். நார். அந்த நாரை பிரித்து எடுத்து போட்டு உடனே வாயில் போட முடியாது. உள்ள ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டைக்குள்ளே ஒரு தோடு இருக்கும். அதை எடுத்து போட்டால் தான் பழம் டேஸ்ட்டு வாய்க்குள்ளே போகும். ஒரு பலாப்பழத்தை கத்தரிய ஒரு சக்கைக்குள்ளே சொலைய கத்தரி எப்படி கவர் பண்ணி வச்சிருக்கிறா நம்ம பார்க்கப்படும்போது, பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, அவருடைய கிருபை நம்மளை எப்படி வேலை எடுத்து வச்சிருக்கு. ஏசப்பாட கிருபை நம்மளை எப்படி வேலை எடுத்து வச்சிருக்கு. ஏசப்பாட வல்லமை நம்மளை எப்படி வேலை எடுத்து வச்சிருக்கு. ஏசப்பாடைய பிரசனம் நம்மளை எப்படி வேலை எடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நடுச்சுவரை தகர்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன உண்டு? ஒரு மீட்பு உண்டு. அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு ஜெயம் உண்டு. அழகா சொன்னார். அப்போ நமக்கு ஒரு நடுச்சுவர் இருக்கு. என்ன நடுச்சுவர்? பாவம் ஒரு நடுச்சுவர். 38 வருஷமாக ஒருத்தனை முடக்கி கிடந்துச்சு. அவனை தேவாலயத்தில் பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாத. 12 வருஷமாக அவனை பெரும்பாலும் சரி எல்லாம் அறிக்கைட்டா விடுதலை. 4 பேர் திமிருவாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தோன்னா ஆண்டு சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு எழும்பி நடந்தான். இன்றைக்கி பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நமக்கு எது நடிச்சவராக இருக்குது? நமக்கு எது நடிச்சவராக இருக்குது? ஆமாம், உலகம் இன்னைக்கு நடிச்சவருக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. உலகத்துலேருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரக்குள்ள பெரிய பாடுபடணும். காட்டானையை பிடிச்சி நாட்டானையை மாற்றுன்னு சொன்னால் அந்த காட்டானை வாங்குற அடி இருக்கே சரியான அடி. சரியான அடின்னு சரியான அடி. அந்த சரியான அடி வாங்கினா தான் அந்த காட்டானை நாட்டானை என்ன செய்யும்? மாறும். இப்படி சில விசுவாசிகளை ஆண்டவரே சில தட்டி தூக்கி எடுக்கிறாருன்னு சொன்னால் இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு சில காரியங்கள் இருக்குது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. நமக்கு முன்னாடி நிற்கிற ஒரு நடுச்சுவர் என்னது? என்னது? அடுத்த வீட்டு பேச்சு நம்ம வீட்டில் பேசாதீங்க. அதுவே ஒரு நடிச்சு. அடுத்த வீட்டு பிரச்சனை நம்ம வீட்டில் பேசினாலே அடுத்த வீட்டு பிரச்சனை நமக்கு காட்டுறாருன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த குடும்பத்தை நீங்கள் காமிட்றீங்க, அவங்களுக்காக ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போ எனக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்க ஆத்மா நிறைய ஆத்மா கொடுத்துருக்காரு. அவங்கள அந்த ஆத்மா ஒரு ஆத்மாக்குள்ள ஆண்டவரை கெட்டு போயிடக்கூடாது, எல்லாம் பரலோக வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ஜெபம் பண்ணணும். இப்படி ஆத்ம தாகத்தோடு மன்னிக்கப்படும் போது இந்த நடிச்சுவரை கத்தர் பிரித்து மேய்ஞ்சிடுவார். நமக்கு முன்னாடி இருக்கிற நடிச்சவருக்குள்ள பிரித்து மேய்ஞ்சிடுவார். 40 நாள் ஒரு நடிச்சுவராக வந்து கொக்கரிச்சு கொண்டு தான் கோலியாத். 40ஆம் நாள் சிம்பிளாக அபிஷேகம் பெற்றவனை உள்ளே அனுப்புனார். நல்லா சிந்திக்கணும். அபிஷேகம் பெற்ற தாவீதை கத்தர் உள்ளே அனுப்புனார். தாவீதுக்கு அந்த கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியலை. அவனுக்கு அந்த நடிச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க யுத்தத்தில் அந்த கோலியாத்து தாவீதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. காரணம் தாவீது மேலே அந்த அபிஷேகம். பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, இந்த கடைசி நாட்களில் நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே முன்னாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுது. நமக்கு 40ஆம் நாள் கோலியாத்து தலை யார் கையில் வந்துருச்சு? தாவீது கையில் வந்துருச்சு. காத்தூருக்காரன் மொத்தம் ஓட ஆரம்பித்தான். ஓட ஓட விரட்டி விரட்டி வெட்டு குத்து கொலை முடிஞ்சு. எத்தனை சீர் குலைஞ்சிச்சு. ஆமாம், 7 நாளில் சுற்றி வந்த எரியோ அங்கே ஒரு பெரிய நடிச்சவராக இருந்துச்சு. பயங்கர நடிச்சவர். 7 நாள் சுற்றினாங்க. ஆமாம், சுற்றும்போது ஒரு வார்த்தை சொல்லி பேசினார் ஆண்டவர். யாரும் ஒருத்தன் பேசக்கூடாதுன்னு சொன்னார். அதான் முதல் கண்டிஷன். பேசியிருந்தாருன்னா அந்த எரியோ உடஞ்சிருக்காது.
பேசாதனா பேசாமல் இருந்தாங்க. எரிவ சுக்குன்னு நொறுங்குச்சு. கர்த்தருக்கு பிரியமான சகோதரா சகோதரி, நடுச்சுவர்னு நமக்கு ஒன்று இருக்குன்னு சொன்னால், நீ ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நடுச்சுவர் தொடும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நடுச்சுவரை நொறுக்கிடுவார். ஆமாம். அப்படி இன்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோடனே கேரு பெண்கள் இறங்கி வராங்க. கேரு பெண்கள் சேரா பெண்கள் அப்படி இறங்கி வராங்க. கப்பா கப்பா கப்பான்னு வராங்க. ஏன்னா நம்ம ஜெபத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு, நம்ம ஜெபத்தை கொண்டு போய் பரலோகத்தில் கொடுக்கணும். அப்போ நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? இந்திய தேசத்திலே இந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஓடி மணிப்பூரில் 3 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. 3 ஊழியக்காரங்களை சுட்டு கொண்டிருக்காங்க தெரியுமா? 3 ஊழியக்காரங்களை சுட்டுருக்காங்க. நிறைய இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. இதவே நமக்கு ஒரு நடிச்சவர். தேவனை ஆராதிக்க விடல, தேவனை துதிக்க விடல, தேவனை மகிமைப்படுத்த விடபடி இதுவே பெரிய ஒரு நடிச்சவர். இப்படி இருக்கப்படும் போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆமென். நமக்கு இருக்கிற நடுச்சுவரை இயேசுவின் நாமத்திலே தகர்ப்பதற்காக கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க சின்ன ஆசீர்வாதம் கிடையாது, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. பகையாய் நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து, கணவனும் மனைவிக்கும் வீட்டில் நடுச்சுவர் நிற்கிது. பிரிவினையான நடிச்சவர், கணவனுக்கும் மனைவிக்கும் சமாதானம் இல்லாத ஒரு நடிச்சவர், சந்தோஷம் இல்லாத ஒரு நடிச்சவர், பெத்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இல்லாத நடிச்சவர், கணவன் மனைவி அடிப்படி நடத்துகிற பார்த்து பிள்ளைகள் அரண்டு போகிறாங்க. பிள்ளைங்க நாளைக்கு இதே சிந்தனை தான் வருவாங்க. அன்றைக்கி அம்மா அப்பாவை அடித்தால, அப்பா அம்மாவை அடித்தால, என்ன நடக்குன்னு பார்ப்போம். அந்த கண்டிஷனில் வந்துடும். அந்த கண்டிஷனில் வந்தாதும் பத்தாது, அந்த கண்டிஷனில் வளர்ந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகாதா? கர்த்தருக்கு நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நம் காரியங்களை என்ன செய்வார்? நடத்துவார். அப்போ நமக்கு ஒரு நடுச்சுவர் இருக்குது. அந்த நடுச்சுவர் பிரிவினையாய நடுச்சுவரை கர்த்தர் என்ன செய்வார்? பாவ நடுச்சுவரை தகர்த்து, அக்கிரம நடுச்சுவரை தகர்த்து, துணிகரமான பாவ நடுச்சுவரை தகர்த்து, துணிகரமான பிரச்சனைகளை கர்த்தர் ஒட்டச்சி நறுக்கி எரிச்சு சாம்பலாக்குறாருன்னு பார்க்கப்படும் போது தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஆண்டவரை, எந்த நடுச்சுவருக்குள்ள என் குடும்பம் இருக்குது, எந்த நடுச்சுவரில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு கேள்வி நீங்கள் ஏசப்பாவுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா பரிசுத்த ஆவி உடனே அதுக்கு பதில் கொடுப்பார். உடனே பதில் கொடுப்பு இதுதான் நடுச்சுவர் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அந்த 16 வசனம் தெளிவாக சொல்லுது. பகையான பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்பரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்னாராம். இன்னைக்கு நம்மளை ஒரு விஷயம் சிந்திச்சு பார்ப்போம். நடுச்சுவர் தகர்க்குன்னு சொன்னால் வேதவசனம் வரணும். வேதவசனம் எப்படி இருக்குது? சுட்டரிக்கும் நெருப்பும் கண்மலை உடைக்கும் சம்பட்டியாக இருக்குது. அப்போ பரிசுத்தாவி நம்மளை நடத்த ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் நடுச்சுவர் கிடையாது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, நீங்கள் இந்த நாட்களில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்னென்னா, ஆண்டவரை, எந்த நடுச்சுவருக்குள்ள என் வாழ்க்கை ஓடுது? நடுச்சுவராக இருக்குமா, இல்லை நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோமா அப்படின்னு கேட்கணும். அதான் அதாக சொல்லுது. பகையை சிலுவையினால் கொண்டு அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார். கணவன் அன் மனைவிக்குள்ளே ஒப்புரவாகி குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தர் அற்புதமாக நடத்த திட்டமைச்சிருக்கிறார். ஆதாமை ஏவாளை உண்டாக்குறதுக்கு ஆதாமட்ட ஒரு எலும்பு தான் உருவாக்குனார். அப்படிதானே? ஒரு எலும்பு தான் உண்டாக்கணும். ஆதாமுக்கு ஏவாளை சேர்ப்பதற்காக ஆண்டவர் ஆதாமை மண்ணினால் உருவாக்கி ஆதாம் விழாவில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து ஒரு ஏவாளை உண்டாக்குனார். இன்னைக்கு ஒரு எலும்பு கிடையாது. ஒரு எலும்பு கிடையாது. ஒரு எலும்பை எடுத்து தான் ஏவாளை உண்டாக்குனார். 2 எலும்பு எடுத்து 2 ஏவாளை உண்டாக்கலை. 3 எலும்பு எடுத்து 3 ஏவாளை உண்டாக்கலை. இந்த எலும்பு 7ல் 14 வரிச்செலும்பு இருக்குது. 14 வரிச்செலும்பு எடுத்து 14 ஏவாளை உண்டாக்கல. கொஞ்சம் சிந்திப்போம். குடும்பத்தில் வர பிரச்சனையே இதுதான். தாவீது உட்பிரவித்து மேலே நின்று ஊரியா மனைவியை கைவசமாக்கினான். அது எங்கே வந்து நின்றுச்சு? தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் வந்து ஆமன் நின்றுச்சா இல்லையா? மகனுக்கு தெளிவாக நின்றுச்சு. பிரச்சனை வந்துச்சா? இதெல்லாம் சிந்திப்போம். குடும்பம் இன்னைக்கு சீர்கட்டி நிற்கிற காரணமே இதுதான். இந்த வழியில் போகாதபடிக்கு கர்த்தாவே, எனக்கு இந்த ஒரு நடுச்சுவரை தகர்த்து போட்டு கணவன் மனைவியாக சமாதானமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கப்படும்போது இன்னைக்கு இந்த அற்புதங்களை உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, சுண்ணாம செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஐயா, இந்த வேலையில் உமது கருத்தில் போய் செபிக்கிறேன். ஏசப்பா, பிரிவினை கொண்டு வர பிசாசு நடுச்சுவர்களை தகர்க்கப்பட்டு
ஆண்டவரே நடுச்சுவரை உடைக்கப்பட்டு இந்த ஜனங்களை இந்த வார்த்தையின்படி நீ தேற்றி ஆண்டவரே ஒரே ஒரு குடும்பம் கணவன் மனைவி சமாதான சந்தோஷத்தை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கை அதிகமாய் கொடுத்து ஆவியானவர் இவங்களை நடத்துகிறார். தடை செய்கிற எல்லா தடையிலும் இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் நிர்மூலமாகி போவதால் அப்படி நடத்தும். அபிஷேகத்தில் நுகத்தை உடைப்பதால் இயேசுவின் நாமத்தில் செபங்கேடும் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கத்திரவங்களை ஆசிரிப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள். கத்திர பெரிய காட்சி வீராக ஜீசஸ் அண்ட் மெராக்கல், ஹோலி ஸ்பிரிட் மெராக்கல்னு சொல்லி இந்த சேனல் ஓடுது. இதில் நாங்கள் இப்போ யூடியூப்பில் போடுறோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப்புக்குள்ளே போயிடலாம். ஓகேயா? காட் பிளஸ் யூ. கத்திரவங்களை ஆசிரிப்பாங்க. ஷேர் பண்ணுங்கள். தேவ நாமம் நமக்குள் மகிமைப்படுவாராக. ஆமென்.